ஓபிஎஸ் அவர்கள்லாம் நம்மோடு இணைஞ்சு பயணிக்கிறாங்க. ஒரு வலிமையான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாவதற்கு காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடி அவர்கள், எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட 2 பேர்கள் பேசிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது செய்தியாளர் சந்திப்பில் அனல் தெரிக்கும் கம்பீரமாக பதில் சொல்லி கொண்டிருப்பார். செய்தியாளர் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் தட்டாலடியாக அதிரடியாகவும் பதிலை தெரிவிக்கக்கூடியவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்களையே செய்தியாளர் சந்திப்பில் நலிவு ஓடும் நிலைக்கு தற்போதைய பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்த செயல் இப்போது பெரிய சர்ச்சையாயிருக்கு. இந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த ஒரு பேட்டி தான் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆம், சிதறி கிடந்த தலைவர்களை ஒன்றாக்கி பிஜேபியின் கீழ் அவர்களை கொண்டு வந்து பிஜேபி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18% தனித்தே நின்று 18% வாக்குகள் வாங்கி பெரிய பலத்தை நிரூபித்தது. தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி யாருடன் கூட்டணி செய்கிறதோ அவர்தான் ஆட்சி கட்டிலில் அமர்வார் என்ற நிலைக்கு தற்போதைய பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள். தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயலால் இந்த பிஜேபியின் கட்டமைப்பு உடைந்து சிதறிவிடுமோ என்று பிஜேபி தொண்டர்கள் அச்சப்பட தொடங்கியுள்ளனர். சரி, ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் விலகி நழுவி செல்வதற்கு என்னதான் காரணம்னு கேட்குறீங்களா? அதற்கு ஓபிஎஸ் கொடுத்த பேட்டி தான் காரணம். இந்த ஆடியோவை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அம்மா இந்த பாரு, யார் இது? எத்தனாம் தேதி? 24 ஜூலை 26ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் என்ன அனுப்பிச்சிருக்க மெசேஜ்? Honorable AIDMK coordinator Mr. O. Pannirselvam wants to speak with you. பாப்பா அவர் தரப்புல எந்த வரவேல உதவியாளர்கள் மூலமா வரல அப்படிங்கற கருத்து தெரிவித்தார். ப்ரெஸ் மீட்டில் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இந்த உங்கள் கூட்டணியில் இருக்காரா இல்லையா? ஏன் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை வந்து சந்திக்கவில்லை? அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் வரும்போது ஏன் பிரதமரை ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கவில்லை என்று ஒரு கேள்வி கேட்கிறார் நிருபர்கள். அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்களோ, ஓபிஎஸ் அவர்கள் எந்தவித பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதுவுமே வைக்கவில்லை. அவர் சந்திக்க விரும்பப்பட்டதால் சந்தித்திருக்கலாம், ஆனால் அந்த விருப்பத்தை அவர் தெரிவிக்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிவிட்டார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்த இந்த பேட்டி தான் ஓபிஎஸ்ஸை கடுப்பேற்றியுள்ளது. இதனால் தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களையும் அடுத்து ஒரு மாநாட்டையும் ஏற்பாடு செய்துவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஓபிஎஸ்ஸிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு அவசரப்படாதீர்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் இந்த குறுஞ்செய்தியை வெளியிட்டவுடன் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளியே வரும்போது திரு அண்ணாமலை அவர்களிடம் இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வியை கேட்டுவிட்டார் ஒரு நிருபர். இதற்கு தான் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நழுவி ஓடக்கூடிய நிலையில் கொண்டு வந்து விட்டார் இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஒரு நிமிஷம் பேசுவாங்க. அண்ணே ஒன்னும் பெருமைப்படுத்தாதீங்க, ஒரு விஷயம் பேசலாம். நன்றி தலைவா.